பாண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு மாம்ஸ். மாம்ஸ் பாண்ட் ஃப்ரோசன்ல இருக்கு. பயங்கர ஹாப்பியா இருக்கா போல இருக்கு ஒருத்தி. குட் மார்னிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குட் மார்னிங். சதீஷ் காலையில் எழுந்துச்சு. என்னடா இது வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. சதீஷ் காலையில் எழுந்துச்சு ஃபுல்லாக உட்காந்து மேட்ச் பார்த்துட்ருக்காரு. செல்லக்குட்டி குட் மார்னிங். குட் மார்னிங். திறக்கட்டாப்பா? எம்மா 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 இருடி இருடி இருடி. பயங்கரமாக இருக்கிறது. இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐயோ, நம்ம அங்கே ஃபயர் பெட் மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது முழுகிடுச்சு. நாங்கள் இது இவ வந்து ஓடி போனா, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல அந்த கிளிப்பு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இங்கே வந்துட்டு ஒரு பேட்டியோவில் வந்து இப்போதைக்கு ஒரு டோரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலான் இருக்கோம், ஜஸ்ட் இன் கேஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ தட் அவளுக்கு வந்துட்டு பிச்சுக்கிட்டு போக மாட்டா. லீஷ் போட்டு எதுக்கும் அவளுக்கு. மாம்ஸ் இங்கே பாருங்க, லீஷோட வந்துட்டா இவ. கோ ப்ளே. பத்தலையோ? பார்த்துக்கிங்களா? அம்மா ஒரு ஃபுட் அப்படியே உள்ளே போகிற அளவுக்கு வந்திருக்கு. தெரியலையே. எங்கள் வீட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ வந்து ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு, என்னப்பா இந்த ப்ரெட்டு தான், இதை தான் வந்துட்டு எடுத்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாழைத்தனம் பண்ணி வச்சுருந்தா. ஆமாடா அன்னைக்கு. அப்புறம் ஆல்மண்ட் பட்டர் கொழுப்புடா. இரு ராணி, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. ஹேண்ட் வாஷ் பண்ணியா? சான்வி தொட்டியா? போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. சரி, இருந்தாலுமே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும், தெரியும்ல. நாங்களாம் வந்து சாமி இப்போ வெளில கூட்டு போயிட்டு எல்லாம் ஸ்னோவில் விளையாட போகுது. நான் வீடியோலாம் பார்த்தேன், எல்லாம் நாயும் அழகா காமிக்குது, நீ மட்டும் ஏன் பண்ற? ஏய் சாமி, இங்கே பாரு, லுக் அப். இவன் ட்ரெஸ் எல்லாமே டைட்டா போச்சு. இப்போதைக்கு இவன் கிட்ட இருக்கிற ஒரே ட்ரெஸ் இது மட்டும்தான். என்ன சைடுல எல்லாம் அது பக்கல் மாதிரி இருக்கு? இது ஷார்க்கா? ஷார்க்கா? இரு, எழுந்து நில்லு. ஃபுல்லா போட்டு முடிக்கல, எழுந்து நில்லு. ஐயோ, என்னப்பா இவளோட ஒரு இருடி. நடக்க முடியுதா இல்லையா உன்னால? இந்த கயிறு எடுத்து வாயில வை, அப்பதான் கம்பெனி இருக்கும். இந்த கயிறு வச்சு. ஓ ஓ, ஏதோ ஒன்று ஐட்டத்தை பிடிச்சிருச்சுப்பா நான் கடிக்கிறதுக்கு. இது எங்க வரணும்? ஓ, இங்கயா? வா, நடக்க முடியுதா? காத்துக்கு பறக்குது. என்ன காத்து நினைக்கிறேன்ல? காத்து இல்ல, சுழல் காத்து மாதிரி அடிக்குது, சூறாவளி. ஸ்னோ நின்று போச்சானா? போட்டதா இவ இதுவா இருக்கா. இங்க பாருங்க, நாங்க இந்த கம்பி லீஷ் வாங்கியிருந்தோம் ஆக்சுவலி. அதனால கொஞ்சம் ரொம்ப லென்த்தியா இருக்கும். என் இடுப்புல வந்து ஹுக் பண்ணிக்கிட்டேன், so that she doesn't get lost அப்படின்ற மாதிரி. இரு சான்வி வெயிட்.
என்னடா எவ்வளோ டீப்டா? ஏன் நல்ல டீப் தான். சரி போயிட்டு இதுக்கு பண்ணலாம் வரீங்களா? அந்த பெரிய பிட்ல போயிட்டு ஸ்லெட்ஜ் பண்ண வரீங்களா? Sledge. Dit bij je weer. ஸ்டாப் இட் சொல்லி. Oh, nu kan weer maar onder. ஸோ நல்ல வெயில். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கரைய சான்ஸ் இல்லை, ஏன்னா ஃப்ரீசிங்ல இருக்குல்லப்பா. வெயில் அடிச்சாலும் அம்மா ஸ்லெட்டிங் பண்ண முடியாது பாரு. It's like powder. ட்ரை பண்ணலாம் வா. ஆமா, பவுடர் ஸ்னோவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லெட்ஜிங் பண்ணவே முடியாது. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் வந்து ஹார்டா இருக்கும் ஆக்சுவலி. அனி க்ளவுஸ் பிடிங்கிட்டா. அனி இங்க பாரு. ஏய் க்ளவுஸை கொடுக்காதடா, கடிச்சு ஓட்ட போட்டுருவாடா. போயிட்டு வேற ஷூ மாத்திட்டு வா. நார்மல் ஷூ மாத்திட்டு. சனி கம், லெட்ஸ் கோ. சனி வா. நீங்க Dressல போட்டுட்டீங்க, Dress அவுந்து விழுந்துறாதுல்ல? ஆஹா, ஃபுல் டைட்டில் தானே, அதை வச்சு தூக்குறானுங்க. ஏய் நீ என்ன படுத்துக்கிட்டு கடிக்கிற சானோ? அனி உள்ள இருக்கா? இல்லப்பா. ஏய் பக்கத்து வீட்டுக்கு போகுது. சனி கம் திஸ் சைடு. ஓ காட், இதப்பா இவ்ளோ ஸ்னோவா இருக்கு. ரொம்ப அதிகமான ஸ்னோ தான். ஏவா காலு ஃபுல்லாக பதஞ்சிச்சு. சரிதான், காலு கம்மி. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இவ போற இந்த இடத்த பாத்தீங்களா? இவ்ளோ ஸ்னோ ஆகிருக்காங்க. பயங்கர அதிகம் இந்த நாட்கள். என்ன நம்ம இவ்வளோ பார்த்ததில்ல. லாஸ்ட் இயர் வந்தது மேபி ஒரு 2 ஃபுட் 3 ஃபுட் இருக்குமா? 2 ஃபுட் இருக்குல்ல? யா ஹலோ சானோ. ஏ போஸ்டர் சுற்றி கட்டி விட்டுருச்சு உன்னை. ஐயோ அது இதை சுற்றி. டேய் எதை எவன்டா இத கட்டி போட்டானே? சோ அங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபயர் பிட். ஃபயர் பிட் போட்டுருக்காங்க. பாக்கவா? வா பாக்கலாம். இரு வரேண்ணா. சானோ பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்னோ ஆயிடுச்சுல? யா நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? உள்ள போய் வந்து பார்த்துட்டாங்க. பேர்ட்ஸ் பார்க்குறாளா? ஏதோ பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க? சானோ வா. பா 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 பா. பரவாயில்லப்பா, இது நல்லா இருக்கு ஆக்சுவலி. ம் நிமிஷம் உள்ள ஓடிட்டானுங்க. கையில் கையில் சில்லுன்னு ஆயிடுச்சு, இதில் சில்லுன்னு ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சான்வியும் நாங்களும் தான் வெளில திரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பார்த்துட்டு இருக்கா? நம்ம இங்கெல்லாம் ஆக்சுவலாக செடி வச்சோம். இல்லை வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி இந்த பசங்க வரட்டும், கொஞ்சம் நேரம் காஞ்சிட்டதுக்கப்புறம் இவனுங்களையும் வச்சு நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். வாடா கண்ணா, லெட்ஸ் கோ. அந்த சைடு என்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன். வா 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 சான்வி, லெட்ஸ் கோ. நான் உங்களுக்கு காமிக்கல, எண்டு வரைக்கும் போயிட்டு நான் ஆக்சுவலாக ஃப்ரீசிங் இதும்போதே லாஸ்ட் வீக் வந்த இதுக்கே நான் வந்து எடுத்தேங்க வீடியோ. ஆனால் என்னால் காமிக்க முடியல. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நம்மளுடைய வீடு பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வீடு. ஸோ அதுதான் நம்ம வீடா. ஸோ அங்கே வந்து நம்ம ஃபயர் பிட் போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ட்ரீஸ்லேருந்து நம்மளது தான் ஆக்சுவலாக. ஸோ காமிக்கிற ஃபுல்லாக உங்களுக்கு. பரவாயில்ல, நான் கூட என்னவோ பயந்துட்டு இருந்தேன், இவ்வளோ நார்மலாக அப்படியே விட்டுட்டோன்னா எங்கேயோ ஓடிடுவானே. ஆனால் இது நல்ல ஐடியா. ஸோ ஷி ஓன் நம்மளை விட்டும் போக மாட்டா, அட் த சேம் டைம் அவள் ஃப்ரீயாகவும் இருப்பாள் அந்த ஸ்மால் லீஷ் போடுறதுக்கு. நம்மளும் வந்துட்டு பிடிச்சிக்கணுன்னு அவசியம் இல்லை. ஷி சேஃப். இல்லை அந்த நேற்று நாங்கள் அதை யூஸ் பண்ணது வந்து பேட்டியோ வரைக்கும்ன்றதுனால தான் யூஸ் பண்ணோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதோ பாருங்க, இந்த இடத்துல தான் பாண்ட் இருக்குது ஆக்சுவலி, ரியல் பாண்டு. பாண்டு ஃப்ரீஸ்
இருக்கு மாம்ஸ். மாம்ஸ் பாண்ட் ஃப்ரோசன்ல இருக்கு. பயங்கர ஹாப்பியா இருக்கா போல இருக்கு ஒருத்தி. இவனுங்க என்னவோ குளிர்துன்னு ஓடி போயிட்டானுங்க. கடைசியில் இவ தான் என்ஜாய் பண்றா. அதுதான் பாண்ட் ஆக்சுவலி. அந்த இதுக்கு பின்னாடி இருக்கிறது அது இப்போ வந்து ஃப்ரீஸ் ஆகிட்ட மாதிரி தான் தோணுது. எனக்கு தெரியல, பார்க்கலாம். அங்கே தான் பாண்ட் இருக்கு. இருங்க, நம்ம லேண்டு எண்டு வரைக்கும் போவோம். ஸோ அது இப்படி வந்தோமா, அப்புறம் ஒரு யூடர்ன் இருக்கும். யூடர்னில் ரைட் டர்ன் போனோன்னா இதெல்லாம் நம்மளது தான். இதெல்லாம் யாருடைய லாட்டு? ஃபுல்லாக நம்ம லாட்டு தான். அந்த வீடு. ஆனால் விவசாயம்லாம் பண்ணக்கூடாது. கொஞ்சோண்டு கார்டன் பெட் வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஹெச்ஓவியில் நம்ம இருக்கிறதுனால. இப்போ தான் தெரியுது அங்கே இருக்குது ஆரஞ்சு லைன். போயிட்டு வருவோமா என்ன? இது வரைக்கும் நம்ம அங்கே போனதே கிடையாது. ஆமாம், ஏன்னா பூச்சி கடிச்சிட்டோன்ற பயத்தில் போவோம். இன்னைக்கு வந்து பூச்சியே இருக்காது, எல்லாரும் ஸ்னோவில் செத்து போயிருக்கோம். வாங்க போகலாமா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதில் நம்ம லாட்டில் காலை பதிப்போம். வாங்கடா. ஆமாம், நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக பார்க்குறோன்னு நினைக்கிறேன். என்னப்பா? ஆமாம், வீடியோ எடுத்துக்க. நம்ம இது தேவையான பார்த்துக்கணும். ஸோ அந்த சைடு வந்து அங்கே ஒரு ட்ரீ இருக்குது, அது வரைக்கும் நம்மளுது. ஸோ இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வரைக்கும் போயிட்டு வரலாம். எங்கே வரைக்கும் போகுதுன்னா இதெல்லாம் நம்மளுது தான். சாமி ஓடினதை பார்த்து நாங்கள் பயந்துட்டோம் ஆக்சுவலாக. அதனால் நாங்கள் கண்டிப்பாக ஃபென்சிங் போடலான்னு இருக்கோம். அங்கே பாருங்களா, அந்த குச்சி இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளுது தான். இந்த ட்ரீஸை இதெல்லாம் நம்மளுது. இல்லை ட்ரீஸ் இல்லை, இதோட முடியுது. ஏன்னா அங்கே ஒரு குச்சி இருக்கு பாருங்க, அதோட முடியுது. ஸோ ஃப்யூச்சரில் இதை கிளியர் அப் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு மாதிரி கசிபோ மாதிரி போடலான்னு போட்டிருக்கோம், ஃபென்சிங்லாம் போட்டு. ஓகே, நான் பாண்டு சொன்னேன்ல, அந்த பாண்டு காமிக்கிறேன் வாங்க. ஸோ இவ்வளோ பெரிய லாட் உங்களுக்கு தேவையா அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க. லைக் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு மிஸ் பண்ணுவானே? கிடைக்கலன்னா பரவாயில்ல, நமக்கு வந்து இந்த லாட் கரெக்டாக அமைஞ்சுது. நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு சைடு தான் வீடு, அந்த சைடு வீடு இல்லை, எதிர்க்க வீடு இல்லை, பின்னாடி வீடு இல்லை. அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து நிஜமாக பிடிச்சிருந்தது. பெரிய லாட்டாக இருந்தது, தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வேணால் இதை அப்படியே விட்டுட்டு அந்த இடத்துல மட்டும் பண்ணி அது வரைக்கும் ஐ திங்க் 2 ஏக்கர் வரும்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு 1/2 ஏக்கர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எனக்கு ஐம் நாட் ஷுர் எவ்வளோ எக்ஸாக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஓகே, இந்த பாருங்க, நான் சொன்னேன்ல நம்ம லாட் எண்டில் வந்து, அதாவது அங்கேருந்து நீங்கள் வீடுடைய மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதுவாக தெரியும். ஆமாம், ஸோ நீங்கள் அதுவும் அந்த மரம் பிங்க் ரிப்பன் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த மரம் வரைக்கும் நம்மளுது. ஸோ இதான் பாண்டுங்க. வாங்க இங்கே கிட்ட போகலாம். மரம் இங்கே இருக்குல்ல, எங்க குழி இருக்குன்னு தெரியலையே, நான் பாட்டு போயிட்டு இருக்கேன். ஐம் ஜஸ்ட் லுக்கிங் அட் இட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஓகே, ஸோ சூப்பர். அவ்வளோதான், அதான் நான் சொன்ன மாதிரி பாண்டு. நாங்கள் அங்கே போகலை இப்போது. மேபி சான்வி ரோட்டு சைடாக போனால் கரெக்டாக இருக்குமோ? இந்த சைட் போனீங்கன்னா நீங்கள் வழுக்க சான்சஸ் இருக்குது மேம்ஸ். இன்னொன்று வந்துட்டு எனக்கு லைட்டாக கால் ஃபீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஆமாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய இதை பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மத்தியானம் இப்போ போய் நான் லஞ்சு வேறு சமைக்கணும். ஸோ சொல்லுங்கள், இது வரைக்கும் நீங்கள் வந்து வின்டரில் சம்மரில் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீட்டுக்கு வரும்போது பார்த்துருப்பீங்க. இதுதான் எங்கள் லாட் அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து கார்டன் பெட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் நாங்கள் நிறைய பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு சும்மா போட்டிருக்கோம். போடலாமா? ஓகே, எங்க இவ்வளோ வச்சுக்கிட்ட ஹார்ட்டினா? அப்பா நல்ல காற்றுங்க, கண்ணில் அப்படியே தண்ணி வருது. காற்று நல்ல காற்று. மேம் எனக்கு தெரிஞ்சு மண்டே கூட இல்லை, டியூஸ்டே வரைக்கும் லீவ் தான்ப்பா. ஆமா, பின்ன உங்களுக்கு பிளாக் ஐஸ் ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா இவ்வளோ இன்ச்சுக்கு ஸ்னோ இருக்குது. ப்ளஸ் என்சி இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் மச் ஸ்னோ. வருஷம் வருது, ஒரு வாட்டி ஆகுது. அப்போ ஏன்டா இன்னும் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கீங்க? மாட்டாங்க போல இருக்குது மேடம், வர மாட்டாங்க போல இருக்குது. அப்பாடா, பாருங்களேன் இவ்வளோ எப்படி இருக்கான்ட்டு. கிட்ட வந்து கம்ப்யூட்டர்ல
இதெல்லாம் நான் எப்படி எடுக்க போகிறேனே தெரில இல்லை Yeah. அதில் வேறு நல்லா காமிச்சுட்டு உட்காந்துருக்கா ப்ளீஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம தான் எடுக்கணும் போல இருக்கு. இல்லைன்னா குளிப்பாட்டு இன்னொன்று நினைக்கிறேங்க பாருங்க அவ்வளோ டர்ட்டாக இருக்கா வேற. யூ ஃபுல் டர்ட். குளிச்சிடலாமா பேசாமல் இல்லை? Yeah. நாத்தம். நாற்று முடிக்கிறதா? யா ஃபுல் குப்படா. ஃபுல்லாக விளையாடாவ. நல்லா விளையாடினா. நீங்கள் தான் வரல. காய வச்சிட்டீங்களா பூட்ஸ்? இந்த வாட்டி ஒழுங்கா சாக்ஸ் போட்டு வரீங்க, அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு குளிர்ல உள்ள போயிடுச்சு. இந்த வாட்டி சாக்ஸ் போட்டு வாங்க. மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு போய் ஸ்லெட்ஜில் விளையாடலாம். ஓகே. சதீஷ் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த ஸ்னோவெல்லாம் வந்து ஷவல் பண்ணி போட்டுட்ருக்காரு. இது தாங்க இந்த ஒரே ஒரு பிரச்சனை. ஸ்னோ வந்தால் நம்ம வந்து ஃபுல்லாக இல்லைன்னா இந்த உட்டு போயிடும். ஆக்சுவலி நாங்கள் ட்ரைவே பண்ண போகிறதில்ல, அது யூஸ்வலாக கரைஞ்சி போயிடும். அதெல்லாம் சிமெண்ட்டு தான், கார் எடுக்கிற ஐடியாவும் இல்லை. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இது பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து இதோ இங்கே வந்து க்ளீனப் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சான்வி வந்து ஃபுல்லாக டர்ட்டாக ஒரு மாதிரி அந்த வீடு ஃபுல்லாக ஐஸாக விழுந்து அதனால் இதுவாகிடுச்சு. ஸோ அதனால் இது பெட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு பழைய தான் 2 வருஷமாக 2 இல்லை 4 வருஷமாக இருக்குது எங்ககிட்ட. யா பழைய அந்த ரேவன்ஸ் கிரஸ்ட் வீட்டில் இருந்து இருக்குது. ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஆடெல்லாம் இல்லை. என்ன கேட்டாங்கன்னா ஏன்னா போன வாட்டி நான் குக்கர் காமிச்சேன், அதே எல்லாம் ஆடுன்னு சொல்லிட்டீங்க. ஆடெல்லாம் இல்லை அதெல்லாம். ஸோ இதுவும் ஆடெல்லாம் இல்லை. ஸோ ஏதோ உட்காந்து எல்லாத்தையும் க்ளீனப் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த ஸ்னோ வந்தாலே நம்ம விளையாடுறோன்றது ஒரு விஷயம். அவ்வளோதான் முடிச்சுட்டு நான் ஆல்மோஸ்ட்டு. ஆனால் வந்து வீடு ஃபுல்லாக நச்சன்னு ஆகிடும். ஸோ அதனால் இங்கே பாருங்களேன், இங்கே எல்லா நம்ம எடுத்துகிட்டு வந்து ஜாக்கெட்ஸ் அது எல்லாத்தையும் நான் சன் ரூமில் தான் போட்டிருக்கேன். இந்த மேட்டு மாதிரி விரிச்சிட்டு அது மேலே ஃபுல்லாத்தையும் போட்டுட்டேன். ஸோ யா வெளிக்கு வந்து கேட் ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறீங்களா, இதுதான் இந்த கேட்டை வச்சிடலான்ட்டு. காலையில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண கேட்டு செட் ஆகலை. ஆக்சுவலி அது வம்புத்தனம் பண்ணிச்சு. அதனால் அந்த கேட்டை வச்சிடலான்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்க அந்த கேட்டை. இல்லைனா நேற்று எல்லாமே நாங்களாம் பயந்துட்டோம். அந்தளவுக்குலாம் ஆகவே கூடாது. அதனால் இது அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐஸ் வந்து கல் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு அதுவாக கிளியர் ஆகிற வரைக்கும் நமக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் ஆப்ஷன்ஸே இல்லை, நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதான் பண்ணிட்டுருக்காரு. சரி நான் ஓகே, நானும் வந்து எல்லாத்தையும் க்ளீனப் பண்ணிவிட்டேங்க. வீடு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துடணும். குளிச்சுட்டு வந்துட்டு சமைக்க ஆரம்பிக்கணும். சமைக்கவே இல்லை இன்னும். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:30. February 1 ஆரம்பிச்சிச்சு. சரி மணி 11:30. ஸோ சமைக்கணும். சான்வி ரூம் விட்டோம் பாருங்கள், சான்வி ரூமையும் க்ளீனப் பண்ணிடலாம். குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எது இருக்குது பார்த்தீங்களா, அரைச்சி விட்ட சாம்பார் தான். மணி ஆயிடுச்சு ஆக்சுவலி, தட்ஸ் ஓகே. மிளகா, காஞ்ச மிளகா, அதாவது காஷ்மீரி மிர்ச் 1, நார்மல் மிளகா 1, காஷ்மீரி மிர்ச் 4, நார்மல் மிளகா, அதுக்கப்புறம் தனியா 2 ஸ்பூனு, அப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, அப்புறம் வெந்தயம் 1/4 ஸ்பூனு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்துட்டு பருப்பு வேக வச்சாச்சு. புளி வந்து இது வச்சுட்டேன், குடம்புளியும் போட்டிருக்கேன் அதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், ஃப்ரோசன் முருங்கைக்காய். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது காலையில் ப்ரெட்டுக்காக யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம்லாம் வந்துட்டு வாங்கி கஷ்டப்பட்டு யார் வந்துட்டு உரிக்கிறது அப்படின்றதுக்காகலாம் இல்லை. என்ன மெயின் நான் சின்ன வெங்காயம் ஃப்ரோசன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து கொஞ்சம் ஃப்ரோசன் செஷன் நான் உள்ளே வச்சுருவேன். இதுக்குன்னு டக்குன்னு போக முடியாது, அதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். நம்ம போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டைமில் எல்லாம் நம்ம வந்து ஷாப்பிங் போகவே இல்லைல்ல. ஸோ இந்த மாதிரி டைமில் ஷாப்பிங் போகாதபோது நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுதான் மெயின். ஸோ அவ்வளோதான், சூப்பரான அரைச்சிட்ட சாம்பார். இது வந்து வறுத்தாச்சு. ஸோ இதில் வந்து ஒரு 1/2 கப்பு தேங்காய் போட்டு நல்லா கிளறிப்போம். அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் பண்ணுறேன். குளிச்சுட்டு வந்தாச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக. ஏன்னா விளையாடிட்டு க்ளீனப்லாம், ஐ மீன் லைக் வெளியே போய் விளையாடினோம்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி டர்ட்டாக இருந்தது. இன்னொன்று வந்துட்டு சாமி பயங்கர டர்ட் ஆகிட்டா. ஸோ அதனால் அவளையும் குளிப்பாட்டிட்டு நாங்களும் குளிச்சுட்டு
வீடெல்லாம் நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டு பர்ஃபெக்டாக வந்து இந்த பாருங்கள் டிஷ் வாஷர் கூட வந்து ஃபுல்லாக எம்டி. இன்னும் அந்த 4 பாத்திரம் தான் தேய்க்கணும். அது வந்து அவங்களுக்கு ஸோ இது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் இதுங்க அரைச்சி விட்ட சாம்பார். இப்போ இருக்க அவங்கவுங்க ஓன் ஸ்டைல் இருக்கும். ஸோ இது என்னுடைய டைப் லைக் இது அரைச்சி விட்ட சாம்பார். இது என்னடா எல்லாம் ஃப்ரோசனாக இருக்கே அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக போட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஆப்ஷன்ஸ் இல்லை. நம்ம பாருங்கள் இந்த மாதிரி டைம்லலாம் வந்து வெளியே போய் வாங்க முடியல அப்படின்னும் போது இதெல்லாம் தான் ஃப்ரோசன் தான் நமக்கு கை கொடுக்குது. ஆப்ஷன்ஸே இல்லை. சரி ஓகே. ஆனால் இந்த பிராண்ட் வாங்கிடாதீங்க. இங்கே பாருங்களேன், இது முருங்கைக்காய் வாங்காது எவ்வளோ கேவலமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது நல்லா எனக்கு பிடிக்கல. வேறு ஒரு பிராண்ட்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் நாங்கள் வந்து கிடைக்கிறத எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஒரு பிராண்ட் கிடைக்காது நம்ம பார்க்கும்போது. சரி தட்ஸ் ஓகே. தக்காளியும் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்மளுடைய புளி தண்ணியை விட்டுக்கலாம். அதுக்குள்ளே இதை பாருங்கள், எங்கேயோ பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சிட்டேன். பார்த்தீங்களா, நல்லா பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு. இங்கே வந்து சாதம் வடிக்கிறதுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா கடைன்னு ஃபினிஷ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாட வேணாம், ரெஸ்ட் எடுக்கலாம். அதுதான் மெயின் மேட்ரு. கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுப்போம். சூப்பர். நல்லா கொதிக்கிட்டாரு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் புளி தண்ணி கொஞ்சம் விட்டுன்றோன்னு வச்சுக்கோங்க. நல்லா அந்த புளி தண்ணியில் இது கொதிக்கணும். அவ்வளோதான். பருப்பு போட்டுட்டு மசாலா போட்டோன்னா நம்மளுடைய சாம்பார் ரெடி. அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. வச்சுக்கிட்டு இருக்கு. இது பார்த்திங்களா எங்களுடைய ஃப்ரிட்ஜு. நாங்கள் வந்து ரொம்ப நிறைய பேர் கலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் பண்ணல. ஆனால் எங்களுடைய ஸ்வீட் மெமரிஸ் மட்டும் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அது நம்ம பழைய வீடுடைய கிரகப்பிரவேசம். இது சும்மா ஒரு இதுக்கு ரெடியானது. இது வந்து லைக் கிறிஷுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே ஆயுஷ்மம் பண்ணும்போது இது எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. இது வீடியோ வந்திருக்கும். இது டியூலிப் ஃப்ளவர் இதுக்கு போகும்போது இதுதான் நம்மளுடைய யூடியூப் தம்ப்நெயில்ல வச்சுருக்கோம். ஸோ இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பீச் போனது, கேரளைனா பீச்சு. இது வந்து BAPS டெம்பிள். இது என்ஜேல இருக்குமே அந்த சுவாமி நாராயணன் டெம்பிள், அது பெரிய டெம்பிள். இது வந்து நம்ம பழைய வீடுடைய பூமி பூஜா, அந்த பழைய வீடு. அதுக்கப்புறம் பழைய வீடு என்ன ஆச்சு என்ன அதெல்லாம் ஒரு பெரிய விலாகாகவே போடுறேன். அது ஒரு பெரிய கதை. அதுக்கப்புறம் இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்லாம் வாங்கினது. அப்புறம் வந்து இது குருவாயூரப்பன் டெம்பிள், நியூ ஜெர்சி. இது க்ரூஸ் ட்ரிப்பு. ஸோ சும்மா ஒரு சின்ன மினி கலெக்ஷன்ஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. இது அம்மா மும்பை போகும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இது நாங்கள் துபாய் போகும்போது, இது அம்மா துபாய் போகும்போது, அதுக்கப்புறம் நாங்கள் சிங்கப்பூர் போனது, அதுக்கப்புறம் பிட்ஸ்பர்கில் எடுத்தது, இது க்ரூஸ்லேருந்து கொடுத்தது, இது இந்த உடைய NC இது. அதுக்கப்புறம் இது ஃப்ளாரிடா போகும்போது. அவ்வளோதான். ஒன்றும் பெரிய இது இல்லை. ஃப்ரிட்ஜ் டூர்னால் இதுதான் எங்களுடைய இது. இங்கே வந்து ஸ்பைசஸ் வச்சுருக்கோம். இது கொதிச்சிட்ருக்கு. இங்கே சாதம் வடிச்சிட்ருக்கேன். ஸோ கத்திரிக்காய் கறி பண்ணுற அளவுக்கு டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. தட்ஸ் ஓகே. டக்குன்னு சாம்பார் பண்ணிவிட்டு அப்பளம் கூட பொரித்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் 1 o'clock. இருமா சைட் பை சைடு எல்லாத்தையும் இங்கே வாஷ் பண்ணியாச்சு. இங்கே இருக்கா, கீழே இருக்கா, அவளுக்கு பசி கொடுமையின் உச்சத்தில் இருக்கா ஆக்சுவலாக. ஸோ இது காஸ்கோவில் வாங்கின ஃபுட்டு தான். ஜஸ்ட்டு இதில் ரைஸ் இல்லை. வேணும்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சம்டைம்ஸ் ஆட் பண்ணுவேன், சம்டைம்ஸ் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து லைக் அப்படியே வைக்க முடியாது, கட் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா இது வந்து இதுவாக இருக்கும், ஒரு மாதிரி பெரிய க்யூப் மாதிரி இருக்குமா, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இந்த ஹாட் டாக்ஸ் மாதிரி ஒரே பெரிய க்யூபாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இது பண்ணி தான் வைக்கணும். ஸோ இதுதான் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. வடக்கணும் அவனுக்கு இதெல்லாத்தையும் வந்து வாஷ்க்கு போட்டிருக்கேன். ஆரம்பி இங்கே எடுத்து போடுது. செட் ஸ்டே. குளிச்சுட்டு எப்படி இருக்கா பார்த்தீங்களா? தோல் வச்ச கோழி மாதிரியே போயிட்டா, ஏன் மாதிரி இருக்கா இல்லடா. இங்கே வந்து ரெடி, அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பருப்பையும் ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய சூப்பரான எம்மி அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. அதான் வேணால் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பருப்பை காலையிலே வந்து வேக போட்டுட்டு தான் நம்ம வந்து வெளியவே போகணுமா, ஸோ அதனால் அது கொஞ்சம் கல் மாதிரி ஆயிடுச்சு. தட்ஸ் ஓகே. இப்போ ஒரு நல்லா இது பண்ணோம், கலந்து விட்டுட்டோம்னா முடிஞ்சிச்சு. இதில் கொஞ்சம் இது ரொம்ப திக்கில்லை, இங்கே பாருங்கள். இதில் தண்ணி விட்டு இதில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தண்ணியாக இருக்கும். ஸோ தட் வந்து ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா நம்ம தேங்காய் வேறு விட்டுருக்கோம்ல, ஸோ அதனால் தேங்காய் விட்டால் எப்போவுமே வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். போகிற குறைக்கு நம்ம வந்து லைக் இந்த அரைச்ச விழுது வேறு இருக்குதுதா, ஸோ அதனால் திக்னஸ் அதிகமாகவே இருக்குது. சரி ஓகே, இதில் அரைச்சி இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு போட்டுலாம். சரி, ரொம்பலாம் இல்லைங்க, முடிஞ்சிருச்சுங்க நம்மளுடைய சூப்பரான சாம்பார். இது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் அரைச்சி விட்ட சாம்பார். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் தண்ணி விட்டோன்னே எப்படி ஆயிடுச்சுன்னு. இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான். கொத்தமல்லி வேணால் போட்டுக்கலாம், நான் போட மாட்டேன் யூஸ்வலாக. ஆனால் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் கொத்தமல்லி போட்டுட்டோன்னா, ஸோ நான் போட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஆஃப் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, திரும்பி வந்து கொஞ்சோண்டு கிள்ளி போட்டுட்டோன்னா நல்ல வாசமாக இருக்கும். ஸோ சரி ஓகே, கொதிக்கிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மணி வந்து பாருங்கள் ஆரம்பித்தது ரொம்ப லேட்டு. எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம்? மணி 1 ஆகிடுச்சு. ஆரம்பித்தது வந்து 12:45 தான் ஆரம்பித்ததே. ஸோ நடுவில் எல்லா வேலைகளையும் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு கத்துறா பார்த்தீங்களா? எனக்கு தைப்பூசம் இல்லையா? ஆமாம்மா, நாளைக்கா? இன்னைக்கு இல்லை, என்னைக்குதாம்மா? ஓகே ஓகே. இன்னைக்கு நான் முடிச்சுட்டு சாப்பிட்டேன் நான் சாயந்தரம். ஓகே ஓகே. அவ்வளோதான் என்னுடைய ஃபுட்டு பார்த்திங்கன்னா இதாங்க. சாதம், அப்புறம் நெய், அதுக்கப்புறம் தயிர், ஊறுகாய் வந்துட்டு ஆக்சுவலி நான் வந்துட்டு பிரியா ஊறுகாய் வாங்கியாச்சு. ஏதோ பெரிய பாட்டிலாகவே வாங்கியாச்சு. ஸோ அந்த ஊறுகாய் தான் ரொம்ப நல்லா இருக்கும், நான் ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சா ஆக்சுவலாக எனக்கு, அதனால் ஊறுகாய் வாங்கி நல்லா யூஸ் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். சாம்பார் எங்கடா நம்மளுடைய வெங்காயம். நான் வந்து காரம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதே இது வந்து சூப்பராக எக்ஸ்ட்ரா இதோட எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிளகா இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும். நான் ஸ்பைஸ் லெவல் வந்து லோ, அதனால தான் நான் வந்து காஷ்மீரி மிர்ச் 3 போட்டுட்டு அப்புறம் அது பட்டுட்டேன். அவ்வளோதான். அதுக்கு வடம் சூப்பர். ஓகே, இது எங்களுடைய லஞ்ச். சாப்பிட்டு வெளியே போயிட்டு விளையாடலாம்.